இந்த கோயிலை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வாங்க பார்க்கலாம். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயமே இதோட சைஸ் தான். எப்படி தஞ்சாவூர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கோ அதே மாதிரி இத பாண்டிச்சேரியோட பெரிய கோயில்னு செல்லமா சொல்றாங்க. அவ்வளவு பெருசுங்க இந்த கோயில். அதோட 97 அடி உயர ராஜகோபுரம், செதுக்கி வச்ச சிற்பங்கள் எல்லாம் பார்த்தா சோழர்கள் காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இங்க இருக்கிற மூலவர் காமீஸ்வரர் இருக்காரு இல்லையா, அது ஒரு சுயம்புலிங்கம். அதாவது யாருமே செதுக்கல, தானாவே பூமிக்குள்ள இருந்து வந்திருக்கு. கதை என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடு தினமும் இதே இடத்துல பாலை சொரிஞ்சிருக்கு. என்னடான்னு மக்கள் தோண்டி பார்த்தா இந்த சிவலிங்கம் கிடைச்சிருக்கு. மூணாவதா, இங்க இருக்கிற அம்மன் பேரு கோகிலாம்பிகை. கோகிலம்னா குயில்னு அர்த்தம். குயில் மாதிரி இனிமையான குரல் கொடுக்கிற தெய்வம் இவங்க. சிங்கர்ஸுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ஸ்பாட். நல்ல குரல் வளம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து அம்மனை கும்பிட்டா சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புறாங்க. 4வது பாயிண்ட், சாதாரண இடம் இல்லை இது. பிரம்மாவே இங்க வந்து சிவனை கும்பிட்டு இருக்காரு. அவரோட சாபம் போகணும்னு இங்க ஒரு குளத்தை உருவாக்கி சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்காரு. அந்த குளம் தான் இன்னைக்கும் பிரம்ம தீர்த்தம்னு இருக்கு. 5வதா, ஒரு சோழ ராஜாவுக்கு தொழுநோய் இருந்திருக்கு. அவர் இங்க வந்து இந்த பிரம்ம தீர்த்தத்துல குளிச்சு சாமியை கும்பிட்டதும் அவருக்கு இருந்த அரோஸ்தியா மொத்தமா குணமாயிடுச்சு. அதுக்கு நன்றி கடனாதான் இந்த கோயிலை இவ்வளவு பெருசா கட்டியிருக்கார். 6வதா, இங்கே ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அதுதான் பிரசவ நந்தி. கர்ப்பமா இருக்கிற பெண்கள் நார்மல் டெலிவரி ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நந்தியை அம்மன் பக்கம் திருப்பி வைப்பாங்க. டெலிவரி ஆனதும் மறுபடியும் கோயிலுக்கு வந்து நந்திய பழையபடி திருப்பி வச்சு நன்றி சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல. 7வதா, ஒரு மேஜிக். வருஷத்துல 3 நாள் பங்குனி மாசத்துல சூரியனோட வெளிச்சம் நேரா மூலவர் சிவலிங்கம் மேல படும். பாக்குறதுக்கு சூரியனே சிவனுக்கு பூஜை பண்ற மாதிரி அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த காட்சி. 8வது பாயிண்ட், இங்க நடக்கிற தேர் திருவிழாவை பத்தி. பாண்டிச்சேரிய பிரெஞ்சுக்காரங்க ஆண்டப்ப இந்த கோயில் தேருக்கு அவங்க தான் இரும்புல அச்சு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர் திருவிழாவை கவர்னரும் சிஎம்மும் தான் வடம் பிடிச்சு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. 9வது, ஒரு சீக்ரெட். இங்க இருக்கிற முருகன் சன்னதியிலிருந்து செஞ்சி கோட்டைக்கு ஒரு சுரங்க பாதையே இருந்துச்சாம். ராஜாக்கள்லாம் அந்த வழியா யாருக்கும் தெரியாம வந்து சாமியை கும்பிட்டு போவாங்களாம். நினைச்சு பார்க்கவே த்ரில்லிங்கா இருக்கு. கடைசியா 10வது விஷயம், ஊரோட பேரு. முன்னாடி இந்த இடம் முழுக்க வில்வ மரக்காடா இருந்திருக்கு. அதனால வில்வநல்லூர்னு பேரு வந்து அதுதான் இப்போ வில்லியனூர்னு மாறிடுச்சு. அதுதான் வில்லியனூர் காமீஸ்வரர் கோயில். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.